வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார அப்பம் வெள்ள அப்பம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நேத்தி அவல் பொரி உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அவல் பொரி உருண்டை, நெல் பொரி உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுல தேங்காய் போடலாமான்னு சொல்லிட்டு. தேங்காய் நீங்க நெய்ல வறுத்து சேர்க்கலாம். அதாவது எங்க வீட்டுல அந்த தேங்காய் போட்டு பண்ணா பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் தேங்காய் போடல. ஸோ விருப்பப்படுறவங்க கண்டிப்பா தேங்காய் போட்டுக்கோங்க. நான் நேத்தியே சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன், ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ விருப்பப்படுறவங்க தேங்காய் போட்டுக்கோங்க. அதே மாதிரி லெமன் ஜூஸ் விட்டு அதோட பாகு முருகி போகாம இருக்கும் இல்லையா? லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா நீங்க நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பா அந்த பாகு முருகி போகாம அப்படியே இருக்கும். நம்ம அந்த டங்கு பதத்துல எடுத்த பதம் அப்படியே இருக்கும் நம்ம போட்டு கலர்ற வரைக்கும். நான் சொன்ன அளவுலயே பண்ணீங்கன்னா நீங்க அத்தனை பொரியும் அப்படியே போட்டு கரெக்டா மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா சில பேர் சொன்னீங்க இல்லையா, பாகை விட்டு விட்டு கலருவோம். அது உங்களுக்கு எது சௌரியமோ நீங்க அதை மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் போடுறவங்க தேங்காய் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெள்ளை அப்பம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 1.5 கப்பு வெல்லம் கரெக்டா இருக்கும். எப்பயும் போல ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, அப்புறம் வாழைப்பழம் ஒன்று சேர்க்க போறோம். பூவம் பழம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்க போறோம். இதுதான். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நல்ல ஒரு பச்சரிசியை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு மாவு நல்லா பொங்கி வரும்போது தான் நமக்கு அப்பம் நல்லா வரும். பாருங்க, நான் அரைச்சி மாவு நல்லா புளிக்க வச்சாச்சு. ஒரு நாள் ஃபுல்லா விட்டாச்சு. ஆமா, 6 மணி நேரமாவது இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா அரிசி, வெல்லம், அதுக்கப்புறம் வாழைப்பழம், கோதுமை மாவு சேர்த்து அரைச்சிட்டேன். இப்பதான் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் சுக்கு பொடியும் சேர்த்துக்க போறேன். இப்போ கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நீங்க போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை தேங்காயை பல்லு பல்லா கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்தாலும் சரி, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் துருவி வச்சிருக்கேன். ஸோ 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கும். மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்க, மாவு தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துல இருக்கணும். ரொம்ப கெட்டிமாவும் வேண்டாம், ரொம்ப தண்ணியாவும் வேண்டாம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த பக்கம் நெய்யும் எண்ணெயுமா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, எப்பயுமே நான் சொல்றதுதான், விடும்போது நல்லா கிளாக் வைஸ்ல விடுங்க, எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் நமக்கு. சென்டர்ல எப்பயுமே கடைசியா விடுங்க, ஏன்னா அது நடுவில் கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? அதனால சீக்கிரமா வெந்துடும். அதனால்தான் திருப்பி போட்டுடலாம். அடுப்பு நல்லா சிம்ல வச்சுன்னு பண்ணுங்க. வெல்லம் எந்த மாதிரி கலர்ல இருக்கோ அந்த கலர்ல தான் உங்களுக்கு அப்பம் வரும். நல்ல பாகு வெல்லமா இருந்தா அப்பம் நல்ல கலரா இருக்கும். பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த நல்ல கலரா இருக்கும். எடுத்துடலாம் நாம. இதே மாதிரி எல்லா அப்பமும் நம்ம பண்ணிக்கலாம். நாம வெள்ளை அப்பம் ரெடி ஆயிட்டு. இது கரிஞ்சி போகல. அந்த வெல்லம் நல்ல பாகு வெல்லம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கலர் வந்திருக்கு. அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி வெல்லம் எந்த கலர்ல இருக்கோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு அப்பத்தோட கலருமே வரும். ஸோ இது முடிஞ்சிருச்சு. வெள்ளை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கார அப்பம் தான் பண்ண போறோம். அதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பெருங்காயம், உப்பு, வரமிளகா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா ஒரு 6 மணி நேரமாவது மாவு நல்லா புளிக்கணும். இப்ப பாருங்க, நான் அரைச்சி எடுத்தது மாவு எப்படி புளிச்சிருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? நல்லா வந்திருக்கு பாருங்க, ஓட்ட ஓட்டையா. ஸோ மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்ப இந்த பக்கம் இழுப்ப கரண்டியில எண்ணெய் விட்டுருக்கேன். அதை நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, இது கொஞ்சம் செவந்தவனே
இந்த பக்கம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்க போறோம். அப்புறம் லாஸ்டா வந்து மாவுல கொத்தமல்லி போட போறோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, அவ்வளோதான். இது அப்படியே மாவுல சேர்த்துடலாம். இது கூடவே கொத்தமல்லியும் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தாளிச்சது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பல்லாக தேங்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்சின்னு இருக்கு. நம்ம எப்பயும் போல் கிளாக் வைஸாக விட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்க, நல்லா பொறுமையா சிம்ல வச்சு வேக வைங்க. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா வெந்தெடுத்து எடுத்துடலாம். நாம இதே மாதிரி எல்லாமே விட்டு பார்த்துக்கலாம் நாம. ஸோ கார அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க, வெள்ளை அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் காலையில் ஊற வச்சிங்கன்னா சாயந்தரம் ஒரு புளிக்க வச்சுட்டு டக்குன்னு ஊற்றினீங்கன்னா நல்லா டக்குன்னு ரெடி ஆகிடும். நல்லா சொலையாக வரும். நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அதுவும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? உள்ள எப்படி சொலையாக வந்திருக்கு பாருங்க. ஸோ இதே மாதிரி ரொம்ப நல்லா வரும். அந்த புளிக்கிற நேரம் தான் ரொம்ப முக்கியம். இதுவும் பார்த்துருங்க, கொஞ்சம் சூடாக இருக்குது. பாருங்க, ரொம்ப சூடாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? சொலையாக வந்திருக்கும். திரும்பவும் எல்லாருக்கும் வந்து கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். வெள்ளப்பம், காரப்பம் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.